ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்று ஜனவரி 4, 2019. இன்றைய பஞ்சாங்க விவரங்கள். திதி சதுர்த்தசி மறுநாள் காலை 4:59 வரை. நட்சத்திரம் கேட்டை பகல் 12:53 வரை. கரணம் விஷ்டிகரணம் மாலை 4:08 வரை. பிறகு சகுனி கரணம் அதிகாலை 4:59 வரை. பட்சம் தேய்பிரை. யோகம் விருத்தி யோகம் அதிகாலை 1:50 வரை. ராகு காலம் காலை 10:48 முதல் பகல் 12:13 வரை. யமகண்டம் மாலை 3:04 முதல் 4:30 வரை. அபிஜித் முகூர்த்தம் காலை 11:51 முதல் 12:36 வரை. மேஷராசி நேயர்களே, இன்று பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்ணால் குடும்பத்தில் கலகம் உருவாகும். உயரதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்தால் உயர்வு உண்டு. எதிலும் தீர்க்கமான முடிவு எடுப்பீர்கள். பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவர். சுற்றுப்புற சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்படும். சிலர் நீதி நேர்மையின்றி நடந்து கொள்வர். இஷ்டத்துக்கு மாறாகவே எல்லாம் நடக்கும். தொல்லை தரும் நிகழ்வுகள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தாரிடம் தேவையற்ற சண்டைகள், வீண் கோபத்தால் வீட்டில் உள்ளவர்கள் மேல் எரிந்து விழுதல் ஆகியவை ஏற்படும். மாணவர்கள் வெற்றிக்காக கடினமாக உழைக்க வேண்டும். ரிஷபராசி நேயர்களே, புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாகனம் மற்றும் போஜன சுகங்கள் கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். எதையும் சாதிக்கும் திறனும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். புத்திரவாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். நல்ல நண்பர்கள் அமைவர். மதிப்பும் மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். மிதுனராசி நேயர்களே, இன்று எதிரிகள் மறைவர். எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். புது பெண்கள் சிநேகமும் உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும், சிலருக்கு அரசாங்க விருதுகளும் கிடைக்கும். வாக்குமன்மை ஓங்கும். புதிய வியாபார யுக்திகளால் அதிக லாபம் அடைவீர்கள். சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கடகராசி நேயர்களே, குழந்தைகள் உடல்நிலையில் அக்கறை தேவை. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக சுமூகமாக பழகினால் எதிர்ப்புகள் குறையும். வீட்டு செலவுகள் எகிரும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுதல் அரிது. குழப்பங்களும் அஜீரணம் போன்ற வயிற்று உபாதைகளும் எழும். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களே, தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் தேவை. தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. தேவையற்ற சிந்தனையால் மன அமைதி குறையும். படுத்தவுடன் தூக்கம் வராது. ஏமாற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது. பிறரிடம் வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தல் அவசியம். கன்னிராசி நேயர்களே, இன்று பல வகையிலும் பணவரவு கூடும். உடன்பிறப்புகளால் உதவி உண்டு. அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களை பெறுவீர்கள். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் மேல் பாசம் பொழிவீர்கள். அரசாதரவால் தொழில் வளர்ச்சி மிகும். உற்சாக மிகுதியால் உள்ளம் மகிழும். ஆரோக்கியம் பெருகும். பயணங்கள் வெற்றி தரும். உடன்பிறப்பால் உதவி உண்டு. செயல்களில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். துலாம் ராசி நேயர்களே, இன்று குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறையும். மனைவியின் உடல்நிலையில் அக்கறை தேவை.
புதிய தொழில் முதலீடுகளை ஒத்திப்போடுவது நல்லது. கூட்டாளிகளின் உதவியால் வியாபாரம் நட்டப்படும். மனைவி இனிய மாற்றங்களை விரும்புவார். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எண்ணிய காரியங்கள் நடைபெறாது. லாபமும் குறையும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் அக்கறை கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று தனவரவு ஏற்பட்டு மகிழும் நாள். புதிய பதவிகள், வாகனம், வசதி வாய்ப்புகள் என எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அதன் காரணமாக மனதில் பூரண திருப்தி ஏற்படும். இனிய பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எல்லா வழிகளிலும் லாபமும் ஏற்படும். எல்லா வசதிகளும் இன்பமும் உண்டாகும். புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். நவீன உபகரணங்கள் அனைத்தும் வீட்டில் நிரம்பி வழியும். மாணவர்கள் குரூப் சேட்டிங்கில் இணைந்து மகிழ்வர். தனுசு ராசி நேயர்களே, இன்று சுமாரான நாள். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். இழப்புகள் ஏற்படலாம். வீண் வம்புக்கு செல்லாதிருப்பது நல்லது. செலவுகளை குறைக்க அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்கவும். வரவுக்கு மிஞ்சி செலவுகள் ஏற்படும். உறவுகள் மீது தேவையற்ற வெறுப்பு ஏற்படும். சினந்தணிந்தால் சிக்கல்கள் தீரும். பாவையரால் பணவரையம் ஏற்படும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் தவிர்க்க முடியாததாகும். உண்ணவும் நேரமின்றி உழைப்பு அதிகமாகும். நேர்வழிகளில் பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறக்கும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, பெண்களால் லாபம், அவர்களால் நட்பு, சுகம் ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். உங்கள் மனைவி சந்தோஷப்படும்படியான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். உயர் ரக வாகன வசதிகள் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கும். வீடு, மனை ஆகியவற்றை உடனடியாக கிரயம் செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் சேரும். வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அதன் காரணமாக தனவரவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. மாணவிகளின் கனவுகள் நனவாகும். கும்பராசி நேயர்களே, இன்று காரிய வெற்றி ஏற்படும். அரசு ஆதரவு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் பெற புது திட்டங்களை தீட்டுவீர்கள். பொது வாழ்வில் புகழ், கௌரவம், அந்தஸ்து ஆகியவை உயரும். தெய்வீக வழிபாடுகள், குழந்தைகளினால் வீட்டில் எப்போதும் குதூகலம் நிகழும். பெண்களாலும் நண்பர்களாலும் அதிக நன்மைகள் ஏற்படும். கல்வி, கலைத்துறையினர், விவசாயிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், வங்கிப் பணியாளர்கள், சட்டத்துறை வல்லுநர்கள், நீதியரசர்கள் ஆகியோர் பணிகள் சிறக்கும். கட்டுமான தொழில்களில் முன்னேற்றம் காணும். மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. மீனராசி நேயர்களே, இன்று அனைத்து நலன்களும் உண்டாகும். பல வழிகளிலும் எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செல்வ வளம் பெருகும். புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படும். பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் ஏற்பட்டு நன்மை அடைவீர்கள். ஆன்மீக ட்ரஸ்ட், சேவா ட்ரஸ்ட், கல்வி நிறுவனங்கள் நடத்துவோர்கள் நல்ல உயர்வை அடைவார்கள். வீட்டில் சுபமங்கள காரியங்கள் நடக்கும். தன் இன மக்களிடம் பற்று அதிகமாகும். கீர்த்தி பெருகும். தகுதிக்கு ஏற்ப அரசாங்க உத்தியோகம் ஏற்படலாம். மாணவிகளின் அறிவு விருத்தியாகும்.